ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அந்த காலிஃப்ளவர் எல்லாமே அதில் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் கழுவி வச்ச காலிஃப்ளவர் எல்லாமே போட்டு வீட்லேயே அரைச்ச ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், நான் எல்லா மசாலாவும் வீட்லேயே பவுடர் பண்ணி வச்சுப்பேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 4 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவரை போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷர்வா, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பரா இருக்கு.